CBSE Maths 10.1 exponents and powers first subdivision நம்ம பார்க்குறோம். பாருங்க செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் வந்து 5 கொடுத்துருக்காங்க. டிவிஷன் கொடுத்து இது கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த சம் கொடுக்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும்னா பவர் வந்து ஈக்குவலாக இருக்கா இல்லை பேஸ் ஈக்குவலாக இருக்கா, எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் -4 இங்கேயும் -4 நடுவில் டிவிஷன் சிம்பிள் வந்திருக்கு. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா தான். 8 to the power m divided by 8 to the power n. பாருங்கள் பேஸ் வந்து ஈக்குவல். இங்கேயும் ஏ இருக்குது இங்கேயும் ஏ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், காமனாக ஏன்றதை எடுத்து எழுதிட்டு மேலே பவர் இருக்கு இல்லையா, இந்த எம் அப்படிங்கிற பவர்லேருந்து என்னை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும், இந்த -4 அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த பவர் 5லேருந்து இந்த 8 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணணும். இப்போ 5 - 8 அப்படின்னும் போது ஆன்சர் என்ன வரும், -3 வரும் இந்த பவர். இப்போ இங்கே பவர் நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருக்கக்கூடிய இந்த பவரை பாசிட்டிவாக மாற்றினா என்ன ஐடென்டிட்டினா இந்த ஐடென்டிட்டி தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 divided by -4 இந்த பவர் -3 அப்படிங்கிறது இங்கே +3 கிடச்சிரும். இதுதான் இந்த